உண்மையில ரொம்ப இவரை போன்ற அரிய மனிதர்களை நாம் மீண்டும் பெற முடியாது என்பதினாலே தான் அந்த இழப்பின் அளவு கூடுதலாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் என்றாலும் கூட ரொம்ப அபூர்வமாக காணப்படுகின்ற ஒரு மூலிகை செடி போல, மருந்து செடி போல நம்மிடையே வாழ்ந்து மிக சிறப்பாக மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதர் போய்விட்டார். எல்லோரும் தங்களுக்காக வாழ்வதும் தங்களை உயர்த்திக் கொள்வதும் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பதுதான் வாழ்வினுடைய தன்மை என்று கருதுகின்ற ஒரு உலகத்தில் ஒரு கொள்கை, அந்த கொள்கையின் வழியில் சமூகத்தை உருவாக்குவது, அந்த கொள்கையின் வழி சமூகத்தை மாற்றி அமைப்பது என்றெல்லாம் கம்யூனிசத்தை பற்றி சிந்திக்க தெரிந்த மனிதர்கள் 1930, 40களில் ரொம்ப நல்ல கண்ணுமை போல அருமைப்பாடு உடையவர்களே தான். ஆக முற்றாக ஒரு துறவு வாழ்க்கை பழைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தது. இன்றைக்கு பணம் கொள்ளையடிப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவன் முதலீடு செய்தும் முதலீட்டுக்கு மேல் பணம் எடுக்கிறான், இல்லாவிட்டால் உள்ளே வெறுங்கையோடு வந்து பெரிய முதலீட்டோடு வெளியேறுகிறான் என்பதுதான் அரசியல் என்று ஆகிவிட்ட பிறகு மக்களுக்கும் அது புரியாமல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய மார்க்சிய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு மார்க்சிய கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கே ஒரு பேரறிவு வேண்டும். அதுவும் தெலுங்கானாவில் நடந்த புரட்சி, அந்த புரட்சியிலெல்லாம் பங்கு கொண்டவர்கள் இவர்கள். ரணதீபே காலத்தில் 1952 விடுதலை அடைந்தவுடன் ஒரு புரட்சிக்கு கம்யூனிஸ்டுகள் முயன்றார்கள். அந்த புரட்சி முறியடிக்கப்பட்டது. எல்லோரும் சிறைகளிலே இருந்தார்கள். சிறையில் இருந்து கொண்டே தேர்தல்களில் வெற்றியும் பெற்றார்கள் என்பது வேறு. ஆனால் கட்டிய வேட்டி சட்டையை தவிர, உண்பதற்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவை தவிர தன்னுடைய உடமையாக எதையும் பெற்றிராத மகத்தான மனிதர்கள் அருகில் கொண்டே வந்து இப்பொழுது இல்லாமலே போய்விட்டார்களோ, இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி பேசுவது ஒரு கதையாக பின்னால் கருதப்படுமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு சிறந்த மனிதர் அவர். தகைமைசால் தமிழர் என்ற பட்டம் அவருக்கு மிகவும் பொருந்தும். மறுபடியும் அரசாங்கத்திற்கு இது போன்ற ஆட்கள் கிடைப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பட்டத்தை தொடங்கி வைக்கின்ற போது உண்மையிலேயே ஒரு தகைமைசால் தமிழரை தேடி பிடித்தார்கள். அந்த பணத்தையும் கூட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து விட்டார். அவருக்காக திரட்டி கொடுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்து விட்டார். உடைமை என்பது திருட்டு என்று நினைக்கின்ற தலைமுறை அது. ப்ராப்பர்ட்டி இஸ் டெப்ட். அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள், அதுபோல ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பொதுமக்களின் மேம்பாட்டுக்காக உழைத்தவர்கள், நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், எல்லாம் ஜாதியும் மதமும் சினிமாவுமாக சீரழிந்து விட்ட தமிழகத்தில் நல்லகனுடைய இழப்பு முன்பு எல்லா காலத்தையும் விட மிகப்பெரிய அளவுக்கு பேரிழப்பாக நமக்கு தெரிவதற்கு காரணம் நம்முடைய சமூக சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையும் சீரழிந்து போயிருப்பதுதான் காரணம். ஆகவே ஒரு மூலிகை மருந்தாக வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பெருந்தொண்டாற்றிய ஒரு மனிதருடைய இழப்பு நமக்கு இன்னும் சில காலத்திற்கு அந்த நெஞ்சில் பெரிய பாரமாக இருக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.